வணக்கம். உங்கள் விவசாயி நான் சிவா. நம்ம என்ன பார்த்துக்கிருக்கோன்னா, இப்போ நாற்று விட்டுட்டோம். விட்ட நாற்றை வந்து இப்போ பறிக்க போகிறோம். பறித்து நடுவைக்காண்டி பறிக்கிறக்காண்டி தான் இப்போ நாற்று தயார் நிலையில் இருக்குது. இப்போ இந்த நாற்றை வந்து நாங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து எங்களுக்கு கடவுள் வந்து நல்லபடியாக விளைச்சலை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த பயிரைத்தான் சாமி கும்பிடுவோம். நாற்று சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த நாற்று இப்போ எடுக்க ஆரம்பிப்போம். அப்படியே தான் இப்போ நாங்கள் செஞ்சுக்கிருக்கோம். இப்போ சாமியை கும்பிட்டுட்டு ஐயா வந்து அப்படி நாற்று தூக்கி காமிடாங்க. நாற்று எடுக்க முதல் நாற்று பறிச்சுட்டு நாற்றை தூக்குடா நல்லா பாருங்கள், நல்லாவே வளர்த்து வச்சுருக்கோம். இப்போ ஐயா ஒரு ஆள் தான் நாற்று எடுக்கிறாங்க. எவ்வளோ நாற்று எப்படி எடுக்கிறான்னு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் காணொலியில் காமிக்கிறேன். எங்கள் பசங்கள்லாம் இதுதான் விளையாடுவோம், அப்படி தான் விளாண்டுக்கிட்டு இருப்போம் சின்ன பிள்ளைகள். நாங்கள் அதே தான் இப்போ எங்கள் பசங்களும் பண்ணுறாங்க. நாற்று எடுக்கும்போது தண்ணி கட்டி போட்டிருப்போம். நாற்று எடுத்துகிட்டு அந்த இடம் வந்து சாமி நாற்று இல்லாமல் இருக்கும்போது அதில் தான் நாங்கள் விளையாடுவோம். நல்லா நீச்சல் அடிப்பாங்க, அதுக்குள்ளே குதிப்பாங்க. ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு விவசாயத்தில். விவசாயங்கிறது வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் அந்த விவசாயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாட முடியும். நம்மளும் அதிகமாக வந்து மகசூலையும் பார்க்க முடியும். கூலி வேலை ஆள் வச்சு பார்க்கணுன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் இப்போ கூலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே அந்த நாற்று எடுக்க வரங்கன்னா அவங்களுக்கே வந்து 700 சம்பளம், சாப்பாடு. அப்புறம் இந்த வரப்பு விட்ட வராங்கன்னா அவங்களுக்கு 500 அதுக்கப்புறம் சாப்பாடு. எப்படியும் அவங்களுக்கு 700 மேலே செலவாயிரும். அப்படிங்கும்போது ஒரு மூட்டை நெல் அதிகபட்சம் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 1200 அந்த ரேஞ்சு தான் போகுது. இப்போ வந்து முதல் நாற்றை சாமியை கும்பிட்டுட்டு எடுத்த நாற்றை வந்து நடுவைக்கு நடுறோம். என்ன நாற்றுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதான் கவுனி, கருப்பு கவுனி தான் இப்போ நட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் பாரம்பரிய நெல்லை தான் நாங்கள் அதிகமாக விரும்பி நாங்கள் பண்ணுற விவசாயம். எப்படி சேர் ஓட்டியிருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து பவர் வீட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நாற்றாங்களோட நாற்று ஓட்டியிருப்போம் பவர் வீட்டாக வச்சு. ஏன்னா நாங்கள் அதிகபட்சம் சாமி கும்பிட்றோம் பார்த்தா வானத்தை பார்த்து கும்பிடுவோம். ஏன்னா மழை பெஞ்சால் தான் நமக்கு வந்து தண்ணி கிடைக்கும். தண்ணி இருந்தால் தான் நமக்கு விவசாயம் பண்ணாலும் நல்லா. நம்ம எவ்வளோ தான் போர்வெல்லில் கேணியில் தண்ணி நம்ம எடுத்து பண்ணினாலும் இயற்கையாக மழை பெய்கிற மாதிரி நமக்கு வந்து செட் ஆகாது. தம்பி வந்து பவர் வீட்டாக வச்சு நல்லா தொழில் கலக்கிட்டு இருக்காப்புல. எங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பவர் வீட்டாக வந்து எங்களுக்கு கிடச்சதுனால. இதே மாட்டில் நாங்கள் முன்னாடிலாம் நாங்கள் சின்ன வயசில் வந்து மாட்டில் தொழி ஓட்டுவோம். அப்படிங்கும்போது கலப்பை வச்சு நல்லா உயர ஓட்டிட்டு ஏர் அதுக்கப்புறம் திரும்ப வந்து தொழி கலப்பை போட்டு இது பண்ணுவோம், தொழி அடிப்போம், அடிச்சுட்டு நடுவோம். இப்போ எங்களுக்கு பவர் வீட்டாக வந்ததுனால ரொம்ப சாதகமாகவும் இருக்குது. ஏன்னா பவர் வீட்டாங்கிறது நமக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது. ட்ராக்கு வச்சு நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அடிக்கலாம். டிராக்டர் வச்சு நாங்கள் தொழி அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு சமயம் வந்து கேஜுவல் பதிஞ்சிக்கிறது, அப்புறம் ரொம்ப தாவு மேடாக ஆகுது நிலம். இப்போ பவர் வீட்டாங்கிறது வெயிட்டு கம்மியானது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து அதிகபட்சம் வந்து பதிகிறக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. உங்களுக்கு நல்லாவே பார்த்தாவே தெரியும். நல்லா சேர் ஓட்டினதை பார்த்திங்கன்னா நல்லாவே கலக்கும். இப்போ நாங்கள் விவசாயத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டால் மட்டும்தான் அதிகமாக வேலை பார்க்குறோம். நாங்களே ஒருங்கிணைந்து சேர்ந்து அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், ஐத்தை, சித்தப்பா, பெரியப்பா இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து விவசாயம் பண்ணுறோம். இப்போ இதில் இப்போ வந்து 8 பேர் நிற்கிறாங்கன்னா இதில் 8 பேரில் வந்து 4 பேர் மட்டும்தான் கூலி ஆள், வேலைக்கு வந்திருக்காங்க. மற்ற எல்லாமே சொந்தக்காரங்க எங்கள் இதில். அப்படி பண்ணும்போது தான் வந்து எங்களால் மிச்சமும் பண்ண முடியும். நடுக நாங்கள் எப்போதுமே வந்து இது வந்து